லாரி விபத்துக்குள்ளாகி எரிஞ்சு போச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலையில கிடந்தவங்களை இந்த லாரி டிரைவர் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்ப நீங்க நல்ல குணமாயிட்டீங்க. நாளைக்கே வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ டாக்டர். அந்த பயங்கரமான விபத்துல இருந்து நீங்க உயிர் தப்பிச்சது ஒரு பெரிய அதிசய தப்பி. உங்க மனைவியோட தாரி பாக்கியம் தான் உங்களை காப்பாத்திருக்கும்னு நினைக்கிறேன். விபத்து நடந்த இடத்துல இந்த அம்மன் காத்து கிடந்துச்சு. நாளை காலையில நானே வந்து உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். மட்டுமா? என்னம்மா இப்படி பாத்தீங்க? அந்த அம்மா ராமு. ஆமா ஆமா, லாரி விபத்துல இருந்து நான் உயிர் பிழைச்சிட்டேன். நான் தான் வந்துட்டேனே. அதோட மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு. நான் மட்டும் நினைச்சதா என்ன? துளசியோட தாலி பாக்கியம் தான் என்ன காப்பாத்துச்சு. லாரி இருந்தது இல்ல, அதுக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. துளசி துளசி அம்மா, துளசி எங்க? கோயில் போயிருக்காளா? பாப்பா, அண்ணி என்னடா? அம்மா, துளசி எங்க? துளசி எங்கம்மா? நீ விபத்துல இறந்துட்டு கேள்விப்பட்டது. வீட்டை விட்டே போயிட்டாப்பா. போய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அம்மாவை காட்டி கொடுக்கவும் எனக்கு மனசு வரல. அதே சமயத்துல என்னால போய் சொல்லணும். நீயே போய் சொல்லணும். துளசி எங்க? சொல்லு, துளசி எங்க? லாரி விபத்துல நீங்க இறந்துட்டதா அந்த விநாயக வந்து சொன்னார். அதை கேட்ட உடனே அண்ணி அழுது துடிச்சாங்க. அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுனால தான் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு அந்த பாவி இல்லாததையும் போலாதையும் சொல்லி அம்மாவை தூண்டி விட்டான். அம்மாவை அதை உண்மைன்னு நம்பி அண்ணிய வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க. அம்மா, அம்மா துளசி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஆமாண்ணே, அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அண்ணியோட அப்பா இறந்துட்டாரு. மாமா செத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. துளசி, அண்ணி ஆத்திர விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
அம்மா அம்மா என்னம்மா இப்படி செஞ்சுட்டீங்க? தற்கொலை பண்ணிக்குவாங்க நான் நினைக்கவே இல்லப்பா. ஏம்மா நினைக்கல? புருஷனை பறி கொடுத்த ஒரு பொண்ணோட கவலையும் கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களே அதை அனுபவிச்சவங்க தானே. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா திடீர்னு செத்து போயிட்டார். அப்ப நீங்க கதறி துடிச்சீங்க. நான் இந்த கையால தானமா உங்க கண்ணீரை தொடச்சு விட்டேன். அதே மாதிரி உங்க கையால துளசியோட கண்ணீரை துடைக்காம விட்டுட்டீங்களே. அப்பா அப்பா செத்தோட நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஐயா உனக்காதான் ஐயா என் உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி அம்மா துளசி என் மரம் போயிட்டா இனிமே நீதாம்மா எனக்கு துணைன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அவளுக்கு இந்த பயங்கரமான முடிவு ஏற்பட்டிருக்குமாம்மா. இனிமே எனக்கு ஆறுதல் சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அம்மா பெத்த தாயை விட கட்ட பொண்டாட்டிய பெருசா நினைக்கிறேன்னு தப்பா இடம் போட்டுறாதீங்கம்மா. தப்பா இடம் போட்டுறாதீங்க. நடக்க கூடாது நடந்துடும். அதை மறந்துடுப்பா. மறக்கிறதா மறக்கிறதா? கல்யாணம் முடிச்சு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நடந்து போச்சு? எப்படிமா மறக்க முடியாதுமா? முடியாதுமா. துளசியில அது வீட்டுல இனிமே எனக்கு இடம் கிடையாது. நான் போறேம்மா, நான் போறேன். உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்கப்பா. இதுல நிறைய பணம் இருக்குது. இதை வச்சு அம்மாவை ஜாக்கிரதையா பாருங்கப்பா. இதை போறேம்மா. என்ன மாமா மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதை எல்லாம் குறையுது. ஞாபகம் இருக்கா? வீராசாமி வெடிகுண்டு. வெடிகுண்டாவது அணுகுண்டாவது உங்க அண்ணன் தான் வந்துட்டானே. விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்ச. ராமு அண்ணன் வந்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். மத்தபடி வீராசாமி வாக்குமூலம், வெடிகுண்டு, சதி திட்டம் எல்லாம் கைவசம் இருக்குதே. குறைஞ்சது 7 வருஷமா உள்ள தள்ளுவான். நானே தினம் வந்து முடிக்கிட்டு போறேன் ஜெயில. ஐயோ கோவாலு 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 கோவாலு, ஏதோ விஷயம் தெரியாம பேசிட்டேன். மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. நீ போய் வேலையை பாரு. கொஞ்ச நேரம் நீ வேலையை பாரு. நான் உன் பொண்ணை பார்த்து. ஐயா வணக்கம். பாப்பா நல்லா இருக்கு. உங்க சாமிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்? தப்புப்பா, பிரசாதத்தை டிஃபன் சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு என்ன ஐட்டம்? சக்கரை பொங்கல். ஓஹோ, எந்த கோடீஸ்வரனுக்கு என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி. உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பின்ன ஏன் பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நிக்கிறேன்? என்ன செய்யறது, தினமும் நான் டிஃபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிஃபன் கொடுக்கற நேரமும் கரெக்டா இருக்கு. ஏதோ டிஃபன் காசு மிச்சமாகுதே நீங்க வர. இன்னும் கொஞ்சம் போடுறது. இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம், பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா. என்ன அருமையா இருக்கு. எந்த ஹோட்டல் அந்த டேஸ்ட் கிடைக்கும்? பாடு ஜோறுதான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பஞ்சாமிரதம் எல்லாமே நீ கேட்காமலே நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேருது இல்ல. ஆனா இந்த நாட்டுல வாய் திறந்து கேட்டா கூட ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க உனக்கு தெரியுமா? நீ எங்க பதில் சொல்ல போற?
பார்வை தலையில பலமா அடிபட்ட அதிர்ச்சியில பார்வை போயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஐயா, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க. பாத்துக்குங்க. வரேன். கடவுளே, உயிரே தேவையில்லைன்னு நினைச்ச எனக்கு இன்னொரு உயிர் எதுக்கா? ஐயா, எதுக்கா என்ன காப்பாத்துனீங்க? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது மனித தர்மம். உன் உயிரை போக்கிக்கிறதுக்கு உனக்கு எதுமா உரிமை? நீ வாழ வேண்டியது. அவரே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? அப்படி சொல்லாதம்மா. உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக கடவுள் உன்னை பழைக்க வச்சிருக்கிற. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளை உருவாக்குறது காலம், தீர்த்து வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அது வரைக்கும் நீ இங்கேயே இருமா. ஆமாம்மா, இங்க நீ மட்டும் இல்ல, உன் மாதிரி ஆதரவு இல்லாத அனாதைங்க இங்க பல பேர் இருக்கிறாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். என்ன தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க. ஆனா நான் மட்டும் அவர் மேல ஓவர்லோடு ஏத்துறது இல்ல. அவர் எவ்வளவுதான் சுமப்பாரு. சும்மா இருடா பிரகாஷ். அம்மா, இவன் சாமி இல்ல பூதம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாமா. அக்கா, நீ நிம்மதியா இருக்கலாம். இங்க கறியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் கண்டிப்பா உண்டு. கவலைப்படாத. ஐயா, பாத்தீங்களா, அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்க கடவுள் தான் காரணம். தம்பி, கடவுளை குறை சொல்லக்கூடாதுப்பா. அது பாவம். ஐயோ, நீயும் கடவுள் பைத்தியமா? இங்க இருக்கிறது போதாது நீ வரையா? சரி சரி, நீ உட்கார்ந்து கடவுளை கும்பிடுங்க. நான் போய் கடவுள் பொம்மையை வித்து காசாக்கிட்டு வரேன். வரட்டுமா? அக்கா வரேன். வணக்கம்மா. வணக்கம். உங்க அண்ணன் நல்லா இருக்காரா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏதாச்சு? எவ்வளவு நடந்துருச்சா? இப்ப அவர் எங்க இருக்காரு? தெரியலம்மா. அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனவர் தான். நானும் தேடாத இடமே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்கேயாவது பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்க.